கலாச்சாரம் அப்படின்றது ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதை வந்து நம்மளால மாத்திர முடியாது. அது வந்து அது வந்து பாரம்பரியமா காலாகாலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு கலாச்சாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்படின்றது. ஒரு காலத்துல இருந்து துப்பட்டா வந்து கொஞ்சம் இறங்கிடுச்சுனாலே உடனே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. துப்பட்டா தான் துப்பட்டா கொஞ்சம் நலிவிடுச்சு அப்படின்னா உடனே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு தொட்டு பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருந்தாங்க. ஒரு 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 வளையல்காரன் வந்து கையை பிடிச்சி வளையல போடணும்னா அது பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஐயோ கையை பிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரியான பாரம்பரியத்துல இருந்து வந்த நாம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு என்ன நடக்குது சுத்தி முத்தி பார்க்கும்போது இன்னைக்கு எப்படிப்பா போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு டேஞ்சர் ஜோன்ல தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். இப்போ பாத்தீங்கன்னா I'm charging 20,000 rupees for any person for brides mainly. Okay. New saree கட்டுறதா 10 minutes இருக்கும். இதுவே ஒரு pre-pleated saree கட்டுறதுனா 2 minutesல முடிச்சிடலாம். pregnant woman க்கு கட்டும்போது ரொம்ப கை நடுங்கும் because it's very very dangerous. நீங்க ஒரு பின் குத்தும்போது கூட sensitive. சமந்தா மேம் மீட் பண்ணி அவங்களுக்காக saree draping இருந்தது. மேம் எப்படி வந்து அப்ரோச் பண்ணாங்க? She came to Malaysia for a grand launch opening and she wore a designer saree and the saree 14 kgs. Wow. 14 kg sarees கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணனும் தேவைப்பட்டு தான் they got me in and how I got the opportunity was through Chinmay garu. Chinmay akka irukanga, Chinmay Sripada. அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் வித் Samantha. So I told long back to Chinmay akka எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க in case ஒரு குட்டி போட்டோ மட்டும் ஒரு செல்ஃபி மட்டும் எடுக்கணும் Samantha akka கூட. But I never knew that the blessing would be this big where I will be draping it for her one day and it happened. So இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சேலை கட்டி விடுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வீடியோவே உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவே பாத்தீங்கன்னா தெரியும் சேலை கட்டுவது எப்படி என்று ஒரு பெண் வந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய விதமான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆயிட்டு இருக்குது. அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி இப்படி நிறைய போயிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி பாருங்க, ஒரு தேர்ட் பர்சன், அவன் யார் எவருனே தெரியாது, ஒரு ப்ரொஃபஷனலா வந்து சேலை கட்டி கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பர்சனை எப்படி வந்து அனுமதிக்கலாம், எப்படி வந்து நம்ம படுக்க அறையில எப்படி வந்து விடலாம் அப்படின்றது இன்னைக்கு யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்களே. காரணம் வசனம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரத்துல சொல்லுது, கடைசி நாட்கள்ல பரிசுத்தம் இல்லாதவர்கள் இருப்பாங்க, கடைசி நாட்கள்ல இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. சோ அந்த பரிசுத்த குலைச்சல் அப்படின்னா யாருனாலும் அப்படின்றதுதான் இன்னைக்கு பரிசுத்த குலைச்சல் அப்படின்றது. சோ இந்த மாதிரியான சமூகத்துல நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க, இல்ல அப்படிலாம் பண்ணாக்கி எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது வந்து நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஹார்மோன்ஸுக்கு அது தெரியாது. ஒரு ஆணுடைய ஹார்மோன் இருக்குது, பெண்ணுடைய ஹார்மோன், இந்த ஹார்மோன்ஸுக்கு வந்து நிஜமாவே அது தெரியாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம், நம்ம வந்து மென்டலி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு சொல்லிக்கலாம், நம்ம வந்து இப்படி பாக்குறதுனால எங்களுக்கு தப்பு வந்துடாதுங்க, பாக்குறதுனால பாவம் கிடையாது, பாக்குறதுனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம வந்து சும்மா வாயில வேணா சொல்லிக்கலாமே தவிர ஹார்மோன்ஸ் டசன்ட் நோ. நேற்று ஒரு ஃபுட் பத்தி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க சாப்பிடுறது வந்து உங்களுடைய அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க, ஒரு 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 பேக்கரிக்கு போறீங்க, அங்க நிறைய பப்ஸ் கேக்கு அதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1. 2, அதை வாயில வைக்கும்போது டேஸ்ட் பண்ண உடனே அது இன்னும் அதிகமா செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு அது வந்து வேலைக்கு ஆரம்பி. அப்போ இன்னைக்கு வந்து பாக்குறது தான். நீங்க வந்து இந்த விளம்பரம் எல்லாம் ஏன் போடுறாங்க? விளம்பரமே இல்லாம ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு போயிட வேண்டியதானே. ஏன் விளம்பரம் போடுறாங்க? விளம்பரத்துல ஒரு பெண்ணை வந்து அரைகுறையா வர வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும் அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கணும். விஷுவலா பார்த்து நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக்கனால கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். பட் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த மெச்சூரிட்டி கிடையாது, அவங்க அனலைஸே பண்ண மாட்டாங்க. அது வந்து ரெட் கலர்ல நல்ல எல்லோ கலர்ல கலர்ஃபுல்லா வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது, அதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிடுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாக்குறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இந்த பாக்குறதுனால ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சாலும் அது தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. இருந்தாலும் இங்க அது வேற மாதிரி வேற ரீதியில போயிட்டு இப்ப இதெல்லாம் சொல்றவங்க வந்து அந்த காலத்து ஆட்கள், இப்படி எல்லாம் வந்து பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து தப்பு, இப்படிலாம் நீங்க அரைகுறையா இன்னொருத்த முன்னாடி நிக்கிறது வந்து அது சரியா இருக்காதுன்னு சொன்னாக்கி அவங்கள வந்து இன்னைக்கு பூமர் அப்படின்னு சொல்றது, நீங்க எல்லாம் அந்த காலத்து ஆட்கள், இது வந்து ஜெனரேஷன் மாறிடுச்சு, ரொம்ப தள்ளி வந்துட்டோம் அப்படின்லாம் இன்னைக்கு வந்து சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாலும்
இதனால இன்னைக்கு பாவம் பூமியில அது பெருகிக்கிட்டே தான் போகுது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து மசாஜ் சென்டர்னு போறாங்க. மசாஜ் பண்றதுக்காக தான் போறாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிறோம். பட் அந்த மசாஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து வேற மாதிரியான காரியங்களும் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க. அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, இவன் மசாஜுக்கு போறதுனாலதான் நடக்குது. அப்ப அதை அவாய்ட் பண்ணி தான் முடிஞ்சிருக்குமே. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அந்த டச் பண்ணும்போது அது ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து தேசம் வந்து எவ்வளவுத்துக்கு ஒஸ்டா போக முடியுமோ, எவ்வளவுத்துக்கு ஒஸ்டா நடந்துக்க முடியுமோ, எவ்வளவுத்துக்கு பேடா இருக்க முடியுமோ, ஒரு பப்ளிக்லயே ஒரு பெண் சொல்றாங்க, நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பப்ளிக்லயே ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் வந்து 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமலே இருக்கணும், இருந்துட்டு ஏங்க அப்படின்னு கேட்க, இல்ல என்ன வந்து 4 பேர் பார்க்கணும், என்னை பார்த்து என்னை வந்து தவறா பார்க்கணும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. 4 பேர் பார்த்தாதான் எனக்கு ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்ட்டு. சோ அந்த காலத்துல பாக்குறதையே ரொம்ப ஒரு அசௌகரியமா நினைச்சாங்க. ஐயோ என்ன பார்த்துட்டானே அப்படின்ட்டு அசௌகரியம் நினைச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடக்கிறாங்க. இப்ப நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே மேக்கப் பண்றது, பார்க்கணுங்கிறதுக்காகவே ட்ரெஸ் போடுறது, பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த வழியா போறது அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய இருக்குது. பட் இது பாக்குறதோட நின்னுட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ஹார்மோன்ஸ் வந்து சும்மா விடுறது கிடையாது. நீங்க பாத்துட்டீங்கன்னா பார்த்த பொருளை அடையணும் அப்படின்ட்டு எப்பாடுபட்டாவது, இன்னைக்கெல்லாம் கடன் வாங்கி ஏன் வந்து ஒரு கார் வாங்குறாங்க, கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்குறாங்க, கடன் வாங்கி ஒரு பைக் வாங்குறாங்க, ஏன் பொறுத்து இருந்து சேர்த்து வச்சுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க வேண்டியதானே, முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னாக்கா அந்த ஆர்வம், அந்த ஹார்மோன் சும்மா விடுறது இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொட்டா மட்டும் கிடையாது, பார்த்தாலே இந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகி உங்களை வந்து வேற விதமா யோசிக்க வைக்கிறது. ஸோ தயவு செஞ்சு இன்னைக்கு தேசத்து மக்கள், ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க அரைகுறை ட்ரெஸ்ஸோட போறது உங்களுடைய வழக்கமா இருக்கலாம். இன்னைக்கு ஸ்லீவ்லெஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. இன்னைக்கு துப்பட்டா போடாம போறது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க ஒரு தாயானதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு உணர்வு வரும் அப்படின்ட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கே இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு எழும்புங்க. நீங்க வந்து இது வரைக்கும் நான் வந்து இயேசு ரட்சகரா ஏத்துக்கிட்டேங்க, நான் வந்து ரட்சிக்கப்பட்டேங்க, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா அது வந்து பிரயோஜனம் கிடையாது. தேசத்திற்காக திறப்புல இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ உங்களால முடியல, தனியா ஜெபிக்க முடியலனாக்க நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். வாட்ஸ்அப் குழுவிலேயே நாங்க டெய்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். சோ நீங்களும் இந்த டீமோட இணைந்து நீங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அதிசயங்களை செய்வாராக. சோ உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்ல இணையணும் அப்படின்னாக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், நாங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த குரூப்ல இணைச்சுக்கிறோம். டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் நடக்குது. நீங்களும் இந்த ஜெபத்துல கலந்துகிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடியவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. மாசத்துல ஒரு 4-5 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோம், நைட் ப்ரேயர் வைக்கிறோம். இதுல எல்லாம் தேசத்திற்காக தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். சோ நீங்களும் வந்து தேசத்திற்காக ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்வார். சோ இதே சூழ்நிலையில போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து நம்ம எப்பவுமே வெளியே அனுப்பும் போது பயத்தோட தான் அனுப்புறோம். பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னாக்கி வெளியே அனுப்புறதுக்கே நம்ம யோசிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா தேசம் வந்து அப்படிதான் இருக்குது. அப்ப நல்ல ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டியது, நல்ல ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதனால இந்த கடமையை சரியா செய்வோம், தேசத்தை பாதுகாப்போம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.